உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படிடி அவர் கூடயே இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் தியேட்டர்காரர்களுடைய புலம்பல்னு சொல்ல முடியாது, அவருடைய வேதனை கூட சொல்லலாம். ஏன்னா வெளியே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து புலம்பல் இவங்க காலகாலமாக புலம்பிகிட்டே இருப்பாங்கப்பா தியேட்டருக்காரங்க அப்படின்னு. ஏன்னா தியேட்டர் வச்சு நடத்துறதுலாம் பெரிய கஷ்டமான ஒரு விஷயங்க. வந்து தியேட்டர் வச்சு நடத்துறவங்களோட வந்து நான் இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கிறேன். வந்து அது வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் வாங்கல, ஒரே ஒரு தேட்டரு. அதில் இந்த காலகட்டத்தில் நடத்துறது மிகப்பெரிய சவால். ஆனால் அந்த தேட்டர் வச்சுக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, விஜய் மாதிரியான ஒரு நடிகருடைய படங்கள் வருது, அஜித் மாதிரியான, ரஜினி மாதிரியான படங்கள் வருது அப்படின்னா அவருடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அது நீங்கள் காரணம் என்னென்னா, அதுதான் திருவிழா. எப்பவுமே ஒரு தேட்டர் வந்து ஜேன்னு இருக்கணும். வந்து ஒரு தேட்டர் டல்லாக இருந்ததுன்னா அந்த வழியாக போகிறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு மனநிலை கூட வேணையா, தேட்டரை அடிக்குது இப்படி தான் சொல்லுவாங்க. அடிக்குது, போய் ஏதாவது டிவியில் போய் பார்ப்போம், ஓடிடியில் பார்ப்போம். இப்போ ஓடிடி வேறு பயங்கரமாக வந்துடுச்சு. அப்படி தேட்டர் அப்படி தாங்க ஜனநாயகனுக்கு அப்படி வந்து ஒட்டுமொத்த. நீங்கள் அது பின்னாடி அரசியல் இருக்குது, அதுக்குள்ளே அரசியல் கருத்து சொல்லியிருக்காரு, எங்களை தாக்கி பேசியிருக்காரு, எங்களுடைய அரசியல் வாழ்வுக்கு ஜனநாயகன் பெரிய எதிர்ப்பாக இருக்க போகுது, அப்புறமா எங்களை வந்து அந்த படமே வெளியே வந்தால் காலி பண்ணிட போகுது, விஜய் வந்து ஜெயிச்சு அந்த ஒரு படத்தினால சிஎம் ஆகிட போகிறாரு, அவ்வளோ விஷயங்கள் அந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காரு. மத்திய மாநில அரசுகளை வந்து வெளுத்திருக்காரு, நான் ஆணையிட்டால் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படின்ற மாதிரி படம் பார்க்காமலே வந்த செய்திகள்லாம் இருக்குது. ஒருவேளை அந்த படத்துக்கான காலதாமத்திற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ என்னவோ தெரியல. ஆனால் உண்மையிலே தியேட்டர்காரங்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் வந்து ஒரு பெரிய வசூலை அவர்கள் அந்த வருடத்தின் 2026 தொடக்கமாக மிகப்பெரிய வசூலை பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் இப்போ 90 நாளுக்கு மேலே ஆகுதுங்க. இன்றைக்கி வரைக்கும் புலம்பிகிட்டு இருக்காங்க. காரணம், பெரிய படங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ வந்த சின்ன சின்ன படங்கள்லாம் ஓடி இருக்குது. லாபம்ன்ற ஒரு விஷயம். அடுத்த படங்கள்லாம் வந்து கரண்ட் பில்லு கூட கட்ட முடியாத அளவுக்கு வசூலை கொடுக்குது. ஒரு வாரத்துக்கு வந்து 7-8 படம் ரிலீஸ் ஆகுது. எந்த படம் ஓடுது? 7-8 படம். யார் வராங்க எங்கள் கூட்டத்துக்குள்ளே? ஒரு கொதிக்கு ஐபிஎல் வேறு வந்தாச்சு. இரவு காட்சி ரத்துன்னு பல திரையங்களுடைய போர்டாக இருக்குது. இந்த பிரச்சனை தெலுங்கானாவிலையும் ஓடிக்கிட்டே இருந்தது. தெலுங்கானாவிலையும் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ தெலுங்கானாவில் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஃபிலிம் சேம்பருடன் இணைந்து தியேட்டர் உரிமையாளர்கள் பேசி, இனிமேல் நாங்கள் வந்து படத்தை வாங்கி வெளியிடுறதுக்கு ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும்தான். படம் கொடுங்க, வர லாபத்தில் முதல் வாரத்தில் 60% கொடுக்குறோம், 2வது வாரம் 50, 3வது வாரம் 40. எந்த படமாக இருந்தாலும் சரி, ஓகேன்னா டீல், ஓகேன்னா ஓகே, இல்லைன்னா விடுங்க. முதல் ட்ரெயில் ஒரு முன்னோட்டமாக 23 தேட்டரில் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏப்ரலில் அது போக 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 தெலுங்கானா முழுக்க அதை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. அது காரணம் என்னென்னா, இதே பிரச்சனை தான் அங்கேயும். ஒன்று கேட்டால் இங்கே விட நல்லா ஓடிக்கிட்டு இருக்காங்க படங்கள்லாம். வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் அங்கே வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய ஹீரோக்கள்லாம் சம்பளத்தெல்லாம் வாங்காமல் லாபத்தில் ஷேர்ன்ற அளவுக்குலாம் வந்திருக்காங்க. இங்கே தான் பயங்கரமாக இருக்குது சம்பளம்லாம். பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சாதாரண நடிகர்லாம் 100 கோடி 120 கோடின்றாங்க. அந்த 100 கோடி 120 கோடிலாம் எவ்வளோ பெரிய காசுப்பா, எப்படிப்பா அதெல்லாம் அப்படின்ற கேள்வி இருக்குது. படங்கள்லாம் ஓட மாட்டேங்குது, ஒரே அடிக்குது. இதாங்க முறை தெலுங்கானாவில் வந்து. இப்போ ஆந்திராவிலையும் அது பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கம் தமிழ்நாட்டிலையும் வேறு வழி இல்லை. நீங்கள் தியேட்டர் நடத்தி ஆகணும்னா சும்மா கிடையாது. அது நீங்கள் தியேட்டர் இல்லாமல் ஓடிடியிலே எவ்வளோ நேரம் பார்த்துன்னு இருக்க முடியும்? என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரே ஒரு வழி, ஜனநாயகன் வரட்டும். வந்த பிறகு அதனுடைய வசூலை பொறுத்து அடுத்த கட்டமாக நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். ஜனநாயகன் வரட்டும். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் பொழுது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு ஆந்திராவை சேர்ந்த, அப்படி சொல்கிறதுக்கான ஆந்திராவில் பிளந்து வளர்ந்த, தமிழ்நாட்டில் இருந்த ஒரு தெருப்பெரிய வந்து சிஎம் ஸ்டாலின் வந்து காம்தார் நகர், அதை அப்படியே எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலையாக மாற்றிட்டார். அவ்வளோ மிகப்பெரிய லெஜண்ட். அவருக்கு கேரளாவில் பாலக்காட்டில் 10 அடி உயரத்தில் சிலை திறந்துருக்காங்க. நிறைய பாடகர் பாடகிலாம் இருக்காங்க. நல்ல பாராட்டக்கூடிய விஷயம். இதில் ஒரு சம்பவம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. தெலுங்கானாவில் அவருக்கு ஒரு சிலை வச்சு அந்த சிலையை வந்து மூடியே வச்சுருந்தாங்க. வந்து திறக்க விடலை. வந்து அதுக்கு ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. திறக்கவே விடலை தெலுங்கானாவில். தெலுங்கு பேசுகிற மக்கள் தானே தெலுங்கானாவிலையும். ஏன்னா அவருடைய மைத்துனர் சுபலேகா சுதாகர் நடிகர், அவர் ஒரு வீடியோவை போட்டிருந்தார். ஒருத்தர் எதிர்ப்பாக பேசிக்கிட்டே இருப்பார். என்ன காரணம்னா, இந்த தனி தெலுங்கானா அப்படின்னு வந்தப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் எங்களுக்கெல்லாம் தனி தெலுங்காவுக்கு ஏதாவது பாட்டு பாடி கொடுத்தாரா, அல்லது தெலுங்கானாவுக்கு ஏதாவது ஆதரவு தெரிவித்தாரா அவர் அப்படின்னு. எப்பா, அவர் வந்து தெலுங்காரனே தன்னை வந்து காட்டிக்கவே இல்லை. அவர் வந்து முழுக்க தமிழன் மாதிரி தான் இருந்தார். இங்கே தான் இருந்தார். அவர் வந்து எந்த விதத்தில் தெலுங்குன்னு அவர் சொல்லிக்கவே இல்லை.
அவர் காட்டிக்கவே இல்லை. அப்படி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. கலைஞனுக்கு அப்படி வந்து நீங்கள் மொழியை வச்சு வேறுபடுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அந்த சிலையை ரொம்ப நாள் வந்து முடிய வச்சிருந்தாங்க. வந்து அவர் ரொம்ப வேதனைப்பட்டு சுபலேகா சுதாகர்லாம் போட்டிருந்தாரு. என்ன பாருங்க, இங்கே வந்து ஒரு சிலையை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. அப்புறம் திறந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியல, திறந்துட்டாங்களா இல்லையான்னு. ஆனால் கேரளாவில் பாருங்க, வந்து நம்ம இசைஞானி இளையராஜா போனால் அங்கே கொண்டாடுறாங்க, வந்து அப்படி கொண்டாடுறாங்க. அங்கே இருக்கிற பிரணாய் விஜயன் வந்து அவர் வந்து வரவேற்கிறார். வந்து அங்கே இருக்கிற ஐயப்பன் கோயிலுடைய ஒரு மிகச்சிறந்த விருதை வந்து அவர் கையில் கொடுக்குறாங்க. வந்து இது நாங்கள் யாருக்கும் கொடுக்க, மலையாளிகளுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். அங்கே வந்து அவருடைய பாட்டை அப்படி பாடுறாங்க. வந்து கைரளி டிவியில் வந்து பாடுறாங்க, சுதி சுத்தமாக பாடுறாங்க. தமிழர்களுக்கு மலையாளம் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. மலையாளிகள் தமிழ் ரொம்ப இளையராஜா கொண்டாடுறாங்க. இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வந்து அப்படி ஒரு 10 அடி உயரத்தில் ஒரு சிலை திறந்திருக்காங்க. எவ்வளோ வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் பாருங்கள். மொழி அப்படின்ற பேதம்ன்ற ஒரு விஷயத்தில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அது. இந்த பக்கம் சமந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமந்தா வந்து இப்போ அதுவும் இந்த மறுமணம், 2வது திருமணம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அதை திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகு ரொம்ப பயங்கர உற்சாகமாக இருக்காங்க. இருக்கட்டும், ஏன்னா நடிகைகள் அப்படின்னாலே நம்ம பார்க்குற கண்ணோட்டம் என்னென்னா, நல்லா காரில் போவாங்க, ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு என்னப்பா குறைச்சல், கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, அவங்க ஃபாரின் போகிறாங்க, விதவிதமாக இன்ஸ்டாவில் வந்து ஸ்டில்ஸையும் ரீல்ஸையும் போடுறாங்க. நொடி அப்படி சிட்டிக்கு போட்டால் 10 பேர் வேலைக்காரங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அவங்களுக்குள்ள பெருத்த சோகம்னு ஒன்று இருக்குது. அது நிறைய பர்சனலான சோகங்கள் இருக்குது. அப்படி அந்த ஒரு சோகத்திலிருந்து மீண்டு நான் இன்னொரு வாழ்க்கையை வாழ்கிறேன், சந்தோஷமாக வாழ்கிறேன்னு ஒரு பதிவு போட்டுருந்தேன். இப்போ என்னென்னா, அவங்க வந்து உடல் சார்ந்த அது நீங்கள் எல்லாரும் பொதுவான ஒரு விஷயமா போடுறாங்க. ஏன்னா ஒரு தசையழற்சின்ற ஒரு நோயிலிருந்து மீண்டு அதன் பிறகு வந்து இன்று வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸ், ஒரு சூப்பரான ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. சமந்தா நல்லா இருக்கட்டும். அவங்க என்ன சொல்கிறாங்க, பொதுவாகவே வந்து இந்த காலையில் எழுந்த உடனே வந்து நீங்கள் டப்புன்னு ஒரு செல்ஃபோனையோ ஒரு லேப்டாப்பையோ எடுத்து தயவுசெய்து பார்க்காதீங்க. நான் உங்களை வந்து ரொம்ப வேண்டுகோளோடு கேட்குறேன், வேணாம். அந்த ஒளிக்கதிர்கள் வந்து நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். அப்படின்னா அவசரமாக பார்க்க வேண்டியது இருக்குது உங்களுக்கு. அது சொல்லிடலாம், வந்து செயல்படுத்த ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய பாதிப்பை உண்டாக்கும். நீங்கள் உடனே எடுக்க தேவையில்ல, கொஞ்ச நேரம் உட்காந்து கண்ணை மூடிட்டு கொஞ்சம் மூச்சு அப்படி உள்ளே இழுத்து விட்டு ஒரு நிமிஷம் இதுக்காக ஒரு 1.5 நிமிஷம் ஃப்ரீ பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் அந்த லைட்டை வந்து அந்த பிரைட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சு பாருங்களேன் எனக்காக. அப்புறம் தினமும் வந்து சூரிய ஒளியில் நில்லுங்க அப்படின்னு. இன்றைக்கி வந்து உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாகிடுச்சு. சூரியன் வந்து நம்ம உடம்பு மேலே படலத்து ரொம்ப குறைவாகிட்டே வருது. அதனால் போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் சூரிய ஒளியில் காலையில், அதுக்காக இன்னும் மத்தியானத்தில் போய் நிற்க வேணாம், காலையில் போய் அப்படி நின்று பாருங்களேன் அப்படின்னு ஒரு நல்ல விஷயந்தான். நீங்கள் சோஷியல் மீடியாவில் என்னென்னவோ கண்ட கருமானத்தெல்லாம் போட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு நல்ல தகவலை சொல்லும் பொழுது கேட்டுக்கிறது தானே. ஆனால் அனுபவசாலிகள் தானே. நான் பட்டு வேதனைப்பட்டு அதுலேருந்து மீண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ தான் கோடியாக சம்பாரிச்சாலும் வந்து இந்த சொல்லுவாங்களே 0,0,0,0ன்னு அந்த ஜீரோக்கெலாம் மதிப்பு கிடையாது, 1 அப்படின்னு போட்டு அந்த ஆரோக்கியம் தான் மதிப்பு அப்படின்வாங்க. அப்படியாப்பட்ட அந்த 1 ஆரோக்கியம் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் போட்டிருக்கும் போது கீர்த்தி சுரேஷை பற்றி சம்மந்தா ஒரு பதிவு போட்டிருக்காங்க. வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து ஹைப்பர் மேக்ஸ் அப்படின்னு பேசியிருக்காங்க. வந்து அதாவது அதீத நகைச்சுவை உள்ள ஒருத்தராக வந்து அது நான் ஹைப்பர் மேக்ஸ் ரொம்ப நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். வந்து அதீத நகைச்சுவை அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் கூட இருக்கும்பொழுது அந்த பொழுது போகிறதே தெரியாது. அடுத்த ஸ்பீச் அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நகைச்சுவாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு தனித்திறமை. என்னுடைய நல்ல தோழி அவங்க அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை தான் மட்டும் பகிர்ந்துக்காமல் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்கல்ல, சமந்தா வாழ்க, சமந்தாவுடைய புகழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இந்த பக்கம் பூனம் பாண்டே அப்படின்னு யார்ப்பா அது, பூனம் பாஜ்வா அப்படின்னு தெரியும். பூனம் பாண்டே யார் தெரியாத பேர்லாம் சொல்கிறீ அப்படின்னா, ஏங்க அவங்க ரொம்ப ஃபேமஸ்ங்க. அவங்க வந்து மிகப்பெரிய ஃபேமஸ். ஏதாவது ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்திய கிரிக்கெட் அணி உலகக்கோப்பை ஜெயிச்சிச்சுன்னு வச்சுங்க, நான் நிர்வாணமாக பீச்சில் ஓடுறேன் அப்படின்னாங்க. வந்து அடே அப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் அதெல்லாம் வேண்டிக்கிட்டாங்க. இந்தியா எப்படியாவது உலகக்கோப்பை அடித்தா உடனே ஜெயிச்சிச்சுங்க, உலகக்கோப்பை ஜெயிச்சுட்டு இந்த அம்மா போய் எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டாங்க, வரவே இல்லை. ஏமா இது அப்படின்னு வந்து எல்லாம் ஒரு பப்ளிசிட்டி தான் அப்படின்ட்டு திடீர்னு ஒரு தடவை என்ன பண்ணாங்க, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு மாதிரி நாரும் தோளுமா இருக்கிற மாதிரி ஒரு உடம்பே அப்படி ரொம்ப சிக்காகி போயிருக்கிற மாதிரி, நான் இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறேன்னு ஒரு பதிவு போட்டாங்க. ஒரே நம்ம மீடியாவுக்கு தான் சொல்லவே தெரியல. பூனம் பாண்டேவுக்கு என்ன ஆச்சு, நார்த்தில் அது ஆச்சு இது ஆச்சு, அவங்களுக்கு இந்த நோய் வந்துருச்சு அந்த நோய் வந்துச்சுன்னு உட்காந்து பேச ஆரம்பித்து அந்த வீடியோலாம் வைரல் ஆனது. இல்லை நான் சூப்பராக இருக்கிறேனே, நான் நல்லா இருக்கிறேனேன்ட்டு ஒரு வீடியோ போட்ட பிறகு ஏம்மா உனக்கு இந்த வேலை, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தமாஷ் பண்ணிப்பேன். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நான் வந்து கர்ப்பமாக இருக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி ஆக்சுவலாக
ஆமாம், அதுக்கு என்ன பண்ணுவாங்க, தலைகாணியை உள்ளே வச்சு இல்லைன்னா ஏதாவது ஒரு துணியை சுற்றிக்கிட்டு இது பண்ணுவாங்கல்ல. இல்லை, இவங்க ஏஐலே படத்தை ரெடி பண்ணி பார்த்திங்களா நான் வந்து கர்ப்பமாக இருக்கிறேன், எனக்கு இத்தனாவது மாதம் ஒன்று முதல்ல நம்மளான பாதி பேர் வந்து இல்லை இந்த லேடி கொஞ்ச நாள் ஆளவே காணுமே அப்படின்ட்டு என்ன ஆச்சு, யாது உன் புருஷன் எப்போ வந்து டெலிவரி, இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல் வந்து ஆச்சா போச்சா என்ன நடக்குது இங்கே, ஏது பூனம் பாண்டே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, ஏதா இருக்கிறீங்க அப்படின் போது இல்லை ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம், ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு ஒரு ஸ்டில்லை விட்ட உடனே என்ன அந்த லேடி இது மாதிரி இதே. அப்புறமா பூனம் பாட்டி ஏதாவது உண்மையாக ஏதாவது சொன்னாங்கன்னா நிச்சயமாக யாரும் நம்பவே மாட்டாங்க. இந்த கர்ப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா எஜமான் படத்தில் மீனா தலகாணியை வச்சுக்கிட்டு ரஜினிக்கு தெரியாமல் கணவரை ஏமாத்தணுன்றதுக்காக அது மாதிரி நடிச்சிருப்பாங்க. அப்போ நிஜத்திலேயே ஒரு பொண்ணு அது மாதிரி செஞ்சு தன் கணவனை ஏமாத்தலான்னு சொல்லி தினத்தந்தியில் ஒரு செய்தியாக வந்தப்போ டக்குன்னு அந்த செய்தியை எடுத்து ஏவிஎம் நிறுவனம் விளம்பரமாக பயன்படுத்தினாங்க. அதுதான் அங்கே கெட்டிக்காரத்தனம். ஏன்னா இப்போ மாதிரி சோஷியல் மீடியாக்கெல்லாம் அப்போ கிடையாது, யூடியூப் சேனல்லாம் கிடையாது. அது உண்மையிலே சம்பவங்களை மிக சரியான அளவிற்கு பயன்படுத்தக்கூடிய திறமை வந்து ஏவிஎம் நிறுவனத்துக்கு உண்டு. அந்த படத்தை பெரிய ஹிட்டாக்குனாங்க, ஹிட்டை வந்து மிகப்பெரிய ஹிட்டாக்குனாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.